அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. டேங்கர் லாரிகள் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் நீட்டிப்பு தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய டேங்கர் லாரிகள் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் எந்த வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என டேங்கர் லாரிகள் சங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. கேஸ் டேங்கர் லாரிகள் போராட்டத்தில் ஈடுபட தடை விதித்தும் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இது தொடர்பான விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யக்கூடிய டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் முடிந்ததை அடுத்து புதிய ஒப்பந்தங்களை வழங்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் டெண்டர் கோரியுள்ளன. இந்த டெண்டர் நடைமுறைகள் முடிந்து பணிகள் ஒதுக்கும் வரை தற்போதைய ஒப்பந்தங்கள் 2025 அக்டோபர் வரையும் 2026 பிப்ரவரி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. பெரும் தொகை முதலீடு செய்துள்ள டேங்கர் லாரிகளை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது என்பதால் ஒப்பந்த காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அந்த மனுக்களில் டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு என்பது இன்றைய நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.எல். சுந்தரேசன் ஆஜராகி புதிய டெண்டர் பணிகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தினால் தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் மாதம் வரை நீட்டிக்க தயாராக இருப்பதாகவும் இடைப்பட்ட காலத்தில் புதிய டெண்டர் நடைமுறைகளில் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதில் லாரி டேங்கர் சங்கங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளன என்று தெரிவித்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதியரசர் தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் வரை நீட்டிக்க உத்தரவிட்டுள்ளார். இடைப்பட்ட காலத்தில் எந்த வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்று தற்போது டேங்கர் லாரி சங்கத்திற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தற்போது முடித்து வைத்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.